வாங்க நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அவரைக்காய் கொத்தா இருக்குது பாருங்கள். எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ காயும் வந்திருக்கு. சத்து காய்ங்க இதெல்லாம். டவரையும் எடுத்துக்கலாம். இந்த அவரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அங்கே நிரஞ்சன் கத்திரிக்காய், அங்கே பீர்க்கங்காய் பாருங்கள். இந்த வெண்டைக்காயும் எடுத்துக்கலாம் பாருங்கள். சிகப்பு வெண்டையா என்னன்னு தெரியல, இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். வெண்டைக்காயும் எடுத்துக்கலாம். விழுந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கேயும் வருது வெண்டைக்காய். அவரைக்காயும் எடுத்துக்கலாம். ஊதா பார்டர் அவரை, இது ரெண்டும் விதைக்கி விட்டுருக்காங்க. அவரையும் எடுத்துக்கலாம். பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம். நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் கட் பண்ணிக்கலாம். நல்லா பெருவட்டாக இருக்குங்க பாருங்கள். கட் பண்ணியாச்சு. இதை பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. எடுத்துக்கலாங்க. பாருங்க எடுத்துக்கலாம். இதை பாருங்க காய் பாருங்க. எடுத்துக்கலாம். இது ஒன்று இருக்குது, எடுத்துக்கலாம். இதை பாருங்க ப்ரெஷருக்கு, சுகருக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள் பட்டர்ஃப்ளை நான் அறுவடை பண்ணும்போது வந்துடுறதுக்கு பாருங்க. எவ்வளோ பாருங்கள் அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். என் மாடி தோட்டத்தில் நான் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த டைமில் இந்த பட்டர்ஃப்ளை வருதுங்க. இதெல்லாம் ஒரு கண்குள்ளா காட்சி நம்ம தோட்டத்தில். என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், பொழுதுபோக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளருங்க. இந்த மாதிரி நம்ம பட்டர்ஃப்ளை எல்லாமே நம்ம இதில் தோட்டத்தில் பார்த்துக்கலாம். இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். ரசத்துக்கு இதுக்கெலாம் நல்லது. தூதுவளை எடுத்துக்கும். தைராய்டுக்கு, இந்த மாதிரி தொண்டை சம்பந்தான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை தூதுவளை எடுத்துக்கலாம். இங்கே கட் பண்ணிக்கலாம். இது கட்டிங்கில் வச்சா வளரும்ன்றாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணலைங்க. நான் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்க காணா வாழைலாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தோலுக்கு அதுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. அதனால் இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். தானாக வளர்கிற கீரை அங்கங்கே இருக்கோங்க. தேவையான கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து எடுக்கணும். நல்லா துளிர் விடுங்க. அடியில் இப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். கருவேப்பிலை தலைன்னு வளர்ந்துருச்சு பாருங்கள். கருவேப்பிலே பாருங்கள் எவ்வளோ காணா வாழைக்கீரெல்லாம் வளர்ந்துருக்கு. நல்லா பட்டையும் தூள் பண்ணி ஊற்றினோன்னா நல்லா துளுக்குங்க. வர இவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள். நான் வாழைப்பழ தோல் வாங்கிட்டு வந்து கடையில் பொடியாக கட் பண்ணிவிட்டு காய வச்சு போட்டதுங்க. இதுவும் நல்லா உரங்க. அது தவிர முட்டை ஓடு அதை கடையில் வாங்கிட்டு வந்து தூளாக்கி இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு இதுவும் போடலாம். இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா அப்பப்போ தேவைப்படுறப்போ இதெல்லாம் போடலாங்க.
மாதிரி காஞ்ச பூங்களையும் பாருங்கள், இந்த மாதிரி தாங்க எல்லாத்தையும் இப்படி மக்க வச்சு நான் வந்து மக்கன்னா இதை இப்படியே மேலே மண்ணை போட்டு கொஞ்சம் டீ தூள் போட்டு அவ்வளோதாங்க இதை செடியை உருவாக்கிடுவேங்க. இப்படி ஏறினது தாங்க இந்த செடி. பாருங்கள், பூவே வந்துருச்சு பாருங்கள். பீர்க்கங்காய்க்கு பூவே வந்துருச்சு பாருங்கள். அந்த மாதிரி வளர்ந்த செடி தாங்க இது. வாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன கிடச்சிருக்குன்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தூதுவளை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அது நமக்கு இந்த மாதிரி மழை காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. தொண்டை சம்பந்தமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. பொடியாவோ ரசமாவோ வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. சளி, இரும்பல், ஆஸ்மா எல்லா பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது. அது தவிர தைராய்டு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மல்பெரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. நம்ம ஒரு கட்டிங் இருந்தால் போதுங்க, அதை வச்சு நம்ம வளர்த்து சாப்பிட்றலாங்க. அது பார்த்திங்கன்னா ப்ரெஷருக்கு, சுகருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு அந்த மாதிரி நிறைய நன்மை இருக்குங்க. ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரத்த ஹீமோகுளோபினை கூட்டும், ரத்த சோகையை குறைக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்டது இந்த மல்பெரியில் இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா 2 வகையான அவரைங்க, ஊதா பார்டர் அவரை, பட்டை அவரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கோவக்காய் நான் பார்க்கலங்க, அது பழுத்து போயிருக்கு, அது கொண்டாந்துருக்கேன். எனக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இங்கே பார்த்திங்கன்னா வெண்டைக்காங்க, 4 வகையான வெண்டைக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது தவிர கீரைகள்ங்க, காணாவாழை கீரை, அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை, சிகப்பு, மணத்தக்காளி கீரைங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முக்கிரட்டு கீரை இவ்வளவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எல்லா காயும் போட்டு பொரியல் பண்ணி தூதுவளை ரசங்க, கீரை சூப்பு. இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும்? நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 0% பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்லாங்க. நம்மளுக்கு ஒரு வெயில் டைம்லேயோ மழை டைம்லேயோ நம்ம போய் எடுத்துக்க மேலேருந்து நம்ம எடுத்தோ, மாடி தோட்டமோ வீட்டு தோட்டமோ எந்த தோட்டத்துலேயும் நம்ம இதை வளர்த்துக்கிட்டோன்னா நமக்கு தேவையானதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எந்த பூச்சி மருந்து இல்லாமல் நம்ம செய்கிறோம். வீட்டில் மெயினாக பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு, என்னுடைய சேனலை போய் பார்த்திங்கன்னா தெரியும், வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் நான் எல்லா செடிங்களும் உருவாக்கியிருக்குங்க. ஸோ நீங்களும் தாராளமாக வளர்க்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம், ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி கிடைக்காதுங்க. நம்ம உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்குது. நமக்கு எக்ஸசைஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸே போதுமானது அளவுங்க. அந்த மாதிரி நம்ம இயற்கையை நேசிப்போம். தேங்க்யூ. இயற்கை காய்கறியை நேசித்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. பூண்டு தோல் கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்லேயும் இப்படி சேகரித்து வச்சு இது நான் செடிங்களுக்கு கொடுப்பேங்க. இதெல்லாம் நமக்கு எளிமையாக நம்ம எடுத்துக்கலாம். கடையிலையோ இல்லை வீட்டிலையோ சேகரித்து இதை செடிங்களுக்கு கொடுத்தா இதுவும் நல்ல ரிசல்ட்டுங்க. இந்த மாதிரி காஞ்ச பூங்களையும் பாருங்கள், இந்த மாதிரி தாங்க எல்லாத்தையும் இப்படி மக்க வச்சு நான் மக்கன்னா இதை இப்படியே மேலே மண்ணை போட்டு கொஞ்சம் டீ தூள் போட்டு அவ்வளோதாங்க இதை செடியை உருவாக்கிடுவேங்க.